Assalamualaikum friends, welcome to CA vlog. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ராம்நாட் எக்ஸிபிஷன் போயிருந்தோம் ஸ்னோ வேர்ல்டுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட பார்ட் 2 கண்டினியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே பார்ட் 1லயே சொல்லியிருப்பேன். நான் அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஊஞ்சல் ஆடிட்டு சரி தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடா போகணும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்து சொன்னாங்க, நான் வந்து யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டால உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து நமக்காக ஒரு குலுக்கி சர்பத்தும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அப்பா நீங்க குடிக்கல அண்ணனே இது குலுக்கி சர்பத் தான். மிளகா உப்பு எலுமிச்சை எல்லாம் போடுறாங்க. இந்த குலுக்கி சர்பத்துல பாத்தீங்கன்னா உப்பு மிளகாய் எலுமிச்சை பழம் இது எல்லாமே போடுறாங்க. போட்டுட்டு தண்ணி ஊத்தி அதுக்கு முன்னாடி ஏதோ ஊத்துனாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா தர்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணிடுவோம். அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளுக்கு வந்து குலுக்கி சர்பத் வந்து ஸ்பெஷலா போட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பர்ண்ணே, உண்மையிலேயே சூப்பர். நான் இது மாதிரி குடிச்சது இல்ல. ஸ்வீட்டு காரம் எல்லாமே செம்மையா இருக்கு. சூப்பரா இது குடிச்சு பாருங்க. சூப்பரா இருக்குது. அண்ணன் போட்டு குடிச்சு பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? குலுக்கி சர்பத்தை குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மார் வந்து கோலா ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அது வாங்குறதுக்காக தான் வந்துக்கிறோம். கோலா ஐஸ்னா ஒண்ணும் இல்ல, அதை வந்து இந்த உப்பு ஐஸ் இருக்குதுல அதுதான். அதை வந்து நல்லா நொறுக்கிட்டு தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளேவர் ஏதாவது எல்லாத்தையுமே சேர்க்கிறாங்க. ஒண்ணு சேர்க்கல, அங்க வச்சிருக்கிற எல்லா பிளேவர்ஸ்லயுமே வந்து ஊத்தி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதெல்லாம் கிடையாது. பட் வந்து பிள்ளையோ எப்பயாவது ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கும்போது வாங்கி சாப்பிடுறதுதான். எப்பயாவது சாப்பிடும் போது ஒண்ணும் செய்யாது. அடிக்கடி வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது, உடலுக்கு வந்து நல்லது இல்லை. சோ இது வந்து எப்பயாவது குட்டீஸ் கேட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். என்ன ஐஸ்னா பேரு? கோலா ஐஸ். இந்த காங்க குடிச்சிட்டு வரமா, வெயிட் பண்ணு. நீ ஃபுல்லா குடிக்க முடியாது. குடி குடி குடி. நல்லா இருக்கா? இங்க ஸ்னோ வேர்ல்டுல ஐஸ் கோலால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து குலுக்கி சர்பத் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்குது. அது வந்து என் பையன் வந்து கோலா ஐஸ் சாப்பிடுறான். நல்லா இருக்காமா? அதுவும் நல்லா இருக்கா? நான் டேஸ்ட் பார்த்துறேன் கொஞ்சம் தான். இத தொழிற்துறை சாப்பிடணுமோ குடிக்கணுமோ? ஃபிளேவர் நல்லா இருக்குது. எல்லோ கலர். சரி சொல்லிட்டு காக்கட்ட கொடுங்க. கோலா ஐஸ் நம்ம அடுத்த ஊஞ்சல் போவோம். தண்ணி அண்ட் ஜூஸ் எவ்வளவு குடிச்சாலும் தாகம் அடங்க மாட்டேன்னுச்சு. ஸ்னோ வேர்ல்ட்ல சுத்திட்டே இருந்தோம்ல, சோ மறுபடியும் தாகம் எடுத்துருச்சு. அதனால வந்து கோலி சோடா குடிக்கிறதுக்காக வந்துட்டோம். நான் கூட ஓபன் பண்ணவா? தள்ளிக்க இத குடி. தெரியாத பொங்கிருச்சு பொங்கிருச்சு. பவன்டோ மாதிரி நல்லா இருக்கு. பவன்டோ தான் அப்படியே நல்லா இனிப்புலா இருக்கு. அது நல்லா இருக்குதா? இது பவன்டோ மாதிரியே தான் இருக்கு. அதான் அந்த மாதிரி இருக்கு போல. கோலி சோடால 2 ஃபிளேவர் வாங்கியிருந்தோம், ப்ளூ அண்ட் வந்து இன்னொன்னு கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் குடிக்கும்போது அப்படியே பவன்டோ குடிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டான் ஆலிஃப். எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடு சுத்தும்ல, ஸோ அதுக்கு வர்றேன்ட்டான். இதை பத்தி அவனுக்கு தெரியல. டக்குன்னு ஆடும் உழுவோம் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியல. ஸோ இதுக்கு வருவேன்ட்டான். ஏத்தி வச்சதோடய அந்த மாடு லைட்டா ஷேக் ஆனதுமே பயந்துட்டான். அதுக்கப்புறம் கயிறை புடிடா அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் வந்து அவன் கேட்கல, அழுவ ஆரம்பிச்சிட்டான். என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால அவனை இறக்கிட்டு
அதுக்கப்புறமா வந்து நான் ஏறிட்டேன். ஏன்னா வந்து காசு வேஸ்டா போயிரும்ல. ஸோ அதனால நம்ம ஆடி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்டு நான் ஏற போறேன். இந்த மாடல ஆடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆடிட்டே இருந்தேன். ஆனா வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இறங்குனதுக்கு அப்புறம் செம்ம தலை சுத்து. அப்புறம் இறங்குனதுக்கு அப்புறமா ஆலிஃப் அழுவ ஆரம்பிச்சான். நானும் வந்து ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 4-5 சுத்திட்டு அதுக்கப்புறம் இறக்கி விடுங்க அண்ணன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அண்ணனும் வந்து ஒரு 4-5 தடவை சுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமா இறங்கியாச்சு. அதனால மிக்கி மவுஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். மிக்கி மவுஸ் அவனை ஏற்றிட்டு அவன் திருடிட்டு போயிடுவோம். வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே வச்சிருப்பான் யூடியூப் சேனல். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாம. இந்த ஸ்னோ வேர்ல்ட் எக்ஸிபிஷன்ல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணி பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பெரியவங்கனால வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அண்ட் இவங்க வந்து நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர். இவங்க வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அண்ட் பேசியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து யூசுப்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா ஸோ வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேம்ஸ் தான் இருக்குது. இப்ப நம்ம வந்து கேம்ஸ் தான் விளையாட போறோம். அம்மா வந்து ஆரோ அந்த அம்பு விட போறோம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கதான் போறோம். டோக்கன் பாத்தீங்கன்னா 50 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லா கேம்ஸ்க்கும் மோஸ்டா 50 ரூபா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நாங்க வந்து இந்த அம்பு விடுற கேம் மட்டும் தான் விளையாண்டோம். எனக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து பின்ன விளையாடுறதுல சுத்தம் அந்த இது பிடிச்சது கூட இல்லை. ஸோ அதனால எனக்கு அதை போய் தெரியாது. அண்ட் இதுக்கு வந்து ப்ரைஸுமே போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸும் வச்சிருந்தாங்க. பெருசா இல்ல, மணி அப்புறமா டெடி பேரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து போட்டோமான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட போடல. அது வந்து அந்த எல்லோ கலர்ல கரெக்டா வந்து அம்பு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க வந்து போல நான் விட்டு அம்பு எங்க போயிருக்குதுன்னு மட்டும் பாருங்க. அங்கேயே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. செம்ம காமெடியா போயிருச்சு. எதுலையுமே படல. அந்த ரவுண்டை சுத்தி கீழே தேவையில்லாம வந்து அம்பு விட்டுட்டேன். ஸோ அதுவும் வேஸ்டா போயிருச்சு. 3 வந்து போட்டிருந்தாங்க ஏதாவது கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் கிஃப்ட் வாங்கல. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரிங் போடுறது, தென் வந்து பலூன் ஷூட் வச்சிருந்தாங்க. அப்புறம் டம்ளர் கேம் வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த பாலை தூக்கி போட்டு எல்லா டம்ளரையும் உடைக்கணும். மோஸ்டா அது வந்து நடக்காத காரியம். அதுக்கப்புறமா இந்த பால் போட்ட கேமுக்கு வந்துட்டோம். இது வந்து என்னென்ன நம்பர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உனக்கு தர எனக்கு அல்ல ஒண்ணு 5 கோடி பாபா. 5 வந்துருச்சு. 10 பண்ணுங்கப்பா. 10, 11, 12, 13, 14, 20, 21, 21, 21மா
ஆலிஃபை பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. மோஸ்டா நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. ஊஞ்சல்ல ஏறினா அப்படின்னா இறங்கவே மாட்டான், இறக்கி கூட்டிட்டு வர்றது கஷ்டம். அண்ட் இறங்குனா அப்படின்னா அடுத்த ஊஞ்சல் ஏறிடுவான். இதே வேலையாதான் இந்த எக்ஸிபிஷன்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டான். டிக்கெட் எடுத்து அங்க அனுப்பி விட்டாச்சு. இந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா சுத்துறது சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப வருத்தம்னு சொல்லுவேன். கொடுத்த காசுக்கு ரொம்ப நேரமா சுத்தின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரமா சுத்திட்டே இருக்குது. சரி நம்ம போய் அடுத்த ஊஞ்சல் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவளை ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டேன். ஆலிஃப் வந்தா ஏத்திக்கிட்டு அப்படி ஒன்னா ஆடுவோம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆலிஃப் வர லேட் ஆயிருச்சு. ஆலிஃப் வந்தா ஏத்திட்டு போவோன்னு பார்த்தேன். ஆலிஃப் வர லேட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சின்ன பிள்ளைக்கு 60 சார்ஜ் பண்றாங்க ஊஞ்சலுக்கு, அண்ட் பெரியவங்களுக்கு 80 சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை மீட் பண்ணேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லார்ட்டுமே பேசினேன். வீடியோஸ் நல்லா இருக்குதுக்கா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா தலையை சுத்தி எடுத்துருச்சு. ஹெலிகாப்டர் இதெல்லாம் பறக்காது, வேற வாங்க. இந்த அம்மாரு கூட இப்படி இப்ப எல்லா ஊஞ்சலுமே ஆடி முடிச்சாச்சு. அண்ட் ஜூஸ் அண்ட் காலிஃபிளவர் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் சாப்பிட்டோம். இப்ப வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வந்தோம். வரும் போதே கடை நிறைய இருக்குங்க. ஸோ அங்க பார்த்துட்டு ஆலிஃப் நின்றுட்டான். இங்க பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே ஹையஸ்ட் ரேட்டா தான் இருந்துச்சு. 550 600 அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில நான் வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் எவ்வளவு கோவப்பட்டான் அப்படிங்கிறது நீங்களே பாப்பிய வீடியோல. வீட்டுக்கு போகும்போது புள்ளையோ பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வரும்போது 5:45 மணி, அப்பெல்லாம் பஞ்சு மிட்டாய் கடை ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கியாச்சு. 2 வாங்கினோம். ஒண்ணு வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் ரோஸ் கலர்ல இருக்கும். இப்போ வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்குது. பஞ்சு மிட்டாய் வந்து 40 ரூபா, ஸ்வீட் கார்னும் 40 ரூபா தான். ஸோ ரெண்டுக்குமே இங்கதான் டோக்கன் எடுக்கணுமா. ரெண்டுக்குமே எடுத்தாச்சு. இப்போ ஸ்வீட் கார்ன் வாங்க போறோம். அப்புறம் இங்க பாப்கார்னும் 40 ரூபா தானா. பாப்கார்னு, அப்புறம் பஞ்சு மிட்டாய், தென் ஸ்வீட் கார்ன், இது எல்லாமே 40 ரூபா தான். ஸ்வீட் கார்ன் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து 2 காரமா சொல்லியிருக்கிறேன். என் ஹஸ்பண்டு காரமா சாப்பிடுவாங்க. அண்ட் ஒண்ணு வந்து வாப்பாக்கு மட்டும் காரம் இல்லாம அவங்க ஸ்வீட்டா தான் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கியாச்சு. இந்த ஸ்னோ வேர்ல்ட் எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கலாம். கோல்டு கவரிங்கு, அப்புறம் பிள்ளைகளுக்கு தேவையான பிளே திங்ஸ், தென் நிறைய இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு கடையில ஸ்லிங் பேக் போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அது வந்து 200 ருபீஸ்க்கு வர்த்து மாதிரி தான் தெரிஞ்சு. வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க. வாங்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் இந்த ஆளியால முடியாம போயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கல. 600 700 500 இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான்லாம். ஸோ வந்து வச்சிருக்கிற பிள்ளையா இருந்தா வாங்கி கொடுக்கலாம். இவன் வந்து வச்சிருக்க மாட்டான். அந்த டைம் அப்பயே உடச்சு போட்டுருவான். ஸோ வந்து அது வேஸ்ட் தானே காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கல. அதனால வாப்பாவும் இப்படி அடிச்சுட்டு ரொம்ப கோவமா இருக்கிறான். சரியா? என்ன முறைக்கிறா? என்னடா முறைக்கிறா? ஒன்னா சேர மாட்டான். ஸ்பைசி ஸ்வீட் கார்ன் அம்மா உன கையில பிடிச்சிக்க. இது ஆசிகோ பாக். இங்க பாருங்க மக்களே, ஸ்னோ வேர்ல்ட் எக்ஸிபிஷன் எப்படி இருக்குதுன்னு. கார் பார்க்கிங்ல நிக்கிறேன். எவ்வளவு கூட்டம்னு பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆலிஃப பாருங்க வாப்பாவை போட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்க ஸ்னோ வேர்ல்ட் எக்ஸிபிஷன்லயே இருக்கான், வீட்டுக்கு போக வேணாமா. சோ அதனால அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். அவ்வளவுதான். ஸ்வீட் கார்ன் லாஸ்டா வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆலிஃப் ரொம்ப அடமுடிச்சுட்டே இருக்கான். ஆன்ல வந்து திருப்பி அடுக்கும். நாங்க வந்து டைம் ஆகுது. நாங்க வந்து வீட்டுக்கு வந்து பாருங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போக போறோம். பொருட்காட்சி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்னோ வேர்ல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
குட்டீஸ் சேர்ந்து பெரியவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். இதே மாதிரி நிறைய vlogs பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.